அடியே பெண்ணே அறியாத பிள்ளை நானே. வெல்கம் டு பிக் எடிட். ஸோ வைரலில் போயிட்டு இருக்கிற டைப்போகிராஃபி டெக்ஸ்ட் எடிட்டிங் எப்படி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட சீக்ரெட் பட்டனை வீடியோவோட எண்டில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த சீக்ரெட் பட்டன் எதுன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஷாட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு பிளாங்க் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆடியோ செட் பண்ணிக்கோங்க. ஆடியோ எண்டு வர நம்ம வந்து பிளாங்க் இமேஜ் வந்து டியூரேஷன் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கரெக்டாக பீட் மார்க் கிட்ட ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கோங்க. பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். எந்தெந்த இமேஜஸ் வைக்க போறீங்களோ அந்த இமேஜஸோட பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் வந்து 3:2 ரேஷியோ கேன்வாஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி நீங்க உள்ள போனீங்கன்னா அங்க இமேஜ் ஸ்டிக்கர்னு அங்கேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா இமேஜஸ்னு தேர்ட் ஒன்ல இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு எந்த இமேஜ் வந்து நீங்க ஸ்டிக்கரா கன்வெர்ட் பண்றீங்களோ அந்த இமேஜஸ் செட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஸ்டிக்கரா கன்வெர்ட் ஆயிடும். நீங்க வந்து இதே மாதிரி எத்தனை இமேஜஸ் வேணுமோ ஸ்டிக்கரா கன்வெர்ட் பண்றீங்களோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்வெர்ட் பண்ண ஸ்டிக்கரை இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டிக்கருக்கு வந்து அனிமேஷன் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அனிமேஷன் வந்து ஆப்போசிட்ல போற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் வந்து இம்போர்ட் பண்ணீங்கல்ல அந்த ஸ்டிக்கருக்கு மேல பார்த்த மாதிரி ஆரோ மார்க் இருக்கும் பேசிக்ல, அது செட் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜஸ்ல சைட்ல போற மாதிரி ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்போசிட்ல செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர்ஸ் ஸ்டிக்கர் இருக்குல்ல அதுக்கும் நம்ம அனிமேஷன் செட் பண்ணணும். ஸோ இந்த எடிட்டிங்க்கு வந்து அனிமேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த 3 ஸ்டெப்ஸ்ல அனிமேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுல வந்து ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து அனிமேஷன் இருக்கும். அதுல லாஸ்ட் ஒன் லூப்னு இருக்கும். ஸோ அதுல ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அனிமேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். வீடியோல இருக்குல்ல அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுக்கும் சென்டர்ல வந்து ஒரு கிராஃப் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரொட்டேட் ஆகி ஃப்ளவர்ஸ் மேலே போகிறது பர்ஃபெக்டாக வந்து காட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 2 லேயர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர்ல போல்டா இருக்கிற ஃபாண்ட் கொடுத்துக்கோங்க. கலர்ஸ் உங்களோட ஆப்ஷன் தான். நீங்க கான்ட்ராஸ்ட் கலர் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். போல்டு ஃபாண்ட்டுக்கு சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டைலிஷ் ஃபாண்ட்டுக்கு சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. போல்டு ஃபாண்ட்டோட அனிமேஷனும் ஸ்டைலிஷ் ஃபாண்டோட அனிமேஷனும் ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் ஸ்டைலும் இம்பார்ட்டன்டான ஒன்று தான். இமேஜஸ் ஸோ ஸ்டிக்கர் நீங்க வந்து செலக்ட் பண்ணிருப்பீங்கல்ல ஸ்டிக்கருக்கு என்ன அனிமேஷன் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட்ல ஃபாண்ட் அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கட்டும். அப்பதான் வந்து எடிட்டிங்க்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ வீடியோவோட சீக்ரெட் பட்டன் என்ன அப்படின்றத சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஃபுல்லா எடிட் பண்ணி முடிச்சுட்டு நீங்க எடிட் பண்றதுக்காக கன்வெர்ட் பண்ணி வச்சிருந்தீங்கல்ல ஸ்டிக்கரா கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல அந்த ஸ்டிக்கரை நீங்க டச் பண்ணா போதும். ஃபாண்ட் எல்லாமே பின்னாடி போயிடும். ஸ்டிக்கர் வந்து முன்னாடி வந்துடும். ஸோ நீங்க அதை பண்ணிட்டு நீங்க வீடியோ வந்து ஃபுல்லா வச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸ்டிக்கருக்கு பின்னாடி ஃபாண்ட் இருக்கிற மாதிரி கரெக்டா வந்துடும். நீங்க வச்சு பாருங்க. ஸோ வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஒன்னே ஒண்ணுதான், திருப்பி அதே வீடியோவை இம்போர்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு நீங்க வந்து எஃபெக்ட் ஆப்ஷன் போயிருங்க. எஃபெக்ட் ஆப்ஷன் போயிட்டு பீட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க பிளாக் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி கொஞ்சமா வச்சுட்டு வீடியோ ஃபுல்லா வந்து அந்த கிளிப்ஸை வீடியோ எண்ட் வரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வைரல் டெக்ஸ்ட் எடிட்டிங் நீங்களும் சூப்பரா எடிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட்